இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமாக இதே நிலை நீடிக்கிறார். 295 232 இப்படியே நீடிக்குது. இவங்க காங்கிரஸ் இடையில வந்து அது இந்த தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதில் தேர்தல் ஆணையம் தாமதப்படுத்தப்படுகிறது என்று இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் வந்து புகார் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தாமதமாக போயிட்டு இருக்குண்டு. அதுவும் என்னங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸாகவே 291 95 230 32 இதுலேயே தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த முடிவு தான் அறிவிக்க போகிறாங்களா, இல்லைன்னா இது மற்ற இதில் கூடுதல் குறைகள் இருக்குமா, அடுத்து அந்த ஆட்சி அமைப்பதில் வேற வெளியிலிருந்து ஏதாவது உதவி தேடுவாங்களான்னு என்னன்னு தெரியல. இப்போது இந்த பாஜகவை தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இந்த கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 295 அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இருந்த போதிலும் இதில் வந்து தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியும், தெலுங்கு தேசம் கட்சி ஒரு 16 இடங்கள், ஐக்கிய ஜனதாதளம் கட்சியானது அது ஒரு 30 அது குறிப்பிட்ட இடம் 14 இடங்கள், 16-14 ஜேடியு 14, தெலுங்கு தேசம் வந்து ஒரு 16 இடங்கள், 30 இடங்கள். இந்த 295ல் 30 அவங்க இருக்கிறாங்க. 30 போகும்போது வந்து அந்த அவங்க வந்து தனித்து பெரும்பான்மை அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதில் என்ன நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது? நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு ஆகியவற்றுக்கு ஒரு நிபந்தனைகள் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? இந்த ஆட்சியை வந்து ஒரு நிலையான அரசாங்கம் அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படி போகும் சார் இந்த இது சூழ்நிலை? இப்போ உள்ள சூழ்நிலை முதலாவதாக வந்து என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் அது வந்து ஒரு இழுபறியான ஒரு நிலையை தான் காட்டுகிறது. எந்த கட்சிக்கும் ஒரு தெளிவான ஒரு பெரும்பான்மையை அளிக்கவில்லை என்பது முதல் இது. இப்போ இதில் வந்து என்னன்னா, நீங்கள் முதல்ல நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த ஒரு பிம்பம், அதாவது அவர் வந்து அனைத்தையும் தன் மயப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு தலைவர், எதையும் சாதித்து காட்டுவார் என்ற பிம்பம் முழுமையாக உடைந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு தளமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவர்களால் வந்து அவர்களுடைய மாநில ஆட்சி, அதாவது ஊபியில் யோகி ஆதித்யநாத் என்ற பாஜக முதலமைச்சர் தான் இருக்கிறார். அங்கு அவர்களால் மிகப்பெரிய அளவில் வெற்றியை பார்க்க முடியல. எனவே ஆமாம், எனவே வந்து என்ன ஒரு சூழல்னா, இதுக்கு முன்பு இருந்த வகையில் ஒரு சர்வாதிகாரியாக பல நண்பர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்களிடம் சக அமைச்சர்கள் கூட பேச முடியாது. பேசக்கூடிய ஒரே ஆள், அதுவும் சற்று தொலைவில் இருந்து பேசக்கூடியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மகாராஜா போன்று ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராக இல்லாமல் ஒரு சர்வாதிகாரி போன்று நடந்து கொண்ட செயல்பட்ட திரு மோடிக்கு இந்த தேர்தலில் மக்கள் ஒரு சரியான பாடத்தை படித்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே மீண்டும் பிஜேபி தலைமையிலான ஒரு ஆட்சி வந்தாலும் கூட எதிர்க்கட்சிகள் மிக பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களால் இதுவரைக்கும் நிறைவேற்ற முடியாது. ஆமாம், நினைத்த அளவுக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியாத அளவுக்கு எதிர்க்கட்சிகள் ஒரு வலிமையான இடத்தை அடைந்திருக்கிறார்கள். அடுத்து இப்போது வந்து இந்தியா கூட்டணிக்கு இப்போது உள்ள நம்ம முன்னிலை நிலவரங்களை பார்க்கும்போது இந்தியா கூட்டணிக்கு வெளியிலிருந்து ஆதரவு வந்தால்தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வந்து தெலுங்கு தேசத்தினுடைய ஆதரவு, அதே போல் வந்து ஜேடியுனுடைய ஆதரவு வேண்டும். இதில் வந்து என்னென்னா, தெலுங்கு தேசத்தினுடைய ஆதரவை பெறுவதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. காரணம் வந்து தெலுங்கு தேசம் வந்து அங்கே சட்டமன்ற தேர்தலையும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமோகமாக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் வந்து பாஜகவை சார்ந்து நின்றுதான் ஆட்சி அமைக்க வேண்டும்ங்கிற ஒரு சூழல்ல இல்லை. இரண்டாவது வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி என்று இருந்தாலும் கூட சந்திரபாபு நாயுடு மிக தெளிவாகவே ஒன்று சொன்னார், முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன். அதில் எனக்கு, அதாவது இடஒதுக்கீடை பற்றி நரேந்திர மோடி அவர்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீடெல்லாம் பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு அபாண்டத்தை சொன்னார். அப்படி யாருடைய இடஒதுக்கீடையும் யாரும் பறித்து கொடுக்க முடியாது. அது ஒரு ஆணையம் அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையில் பிற்படுத்தப்பட்ட
முஸ்லீம்களுக்கு தான் கொடுக்கப்படுகிறதே தவிர அது வந்து மத ரீதியான இடஒதுக்கீடு இல்லை. அது இப்படி மோடி சொல்லும்போது சந்திரபாபு நாயுடு அதற்கு நேர் எதிராக நான் வந்து கொடுப்பேன் என்று சொல்லக்கூடிய அளவில் சந்திரபாபு நாயுடுவை இந்தியா கூட்டணி ஆதரவோடு அரசமைக்கிறதுங்கிறது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் எப்போ எக்கிறப்பான்னு சொல்ல முடியாது. இப்போ ஆமாம், அவர் ஒரு பச்சோந்தை, அதாவது கொச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய நிறத்தை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபர். இப்போ அவருடைய ஆதரவை பெற்று ஒரு ஆட்சி அமைந்தால் அந்த ஆட்சி வந்து நீடித்து நிலைக்குமாங்கிற ஒரு பெரிய ஒரு